வணக்கம். நான் யூஸ்வலாக எப்படி பதியம் போடுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 2 பாட்டில் இருக்கிற எல்லோ கனகாம்பரம், இதெல்லாம் பதிய வச்சு 1 மந்த் ஆச்சு. நல்லாவே க்ரோத் இருக்குது. இது நார்மல் குண்டு மல்லி. அப்புறம் இன்னொன்று கெட்டி மல்லி, அந்த 3 அடுக்கு 4 அடுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான மல்லி, அடுக்கு மல்லி கெட்டி மல்லின்னு சொல்லுவாங்க. இதில் காஞ்ச மாதிரி இருந்த தண்டு கூட இப்போ முளை வந்திருக்கு. பதிய வச்சதில் 80 to 90% எல்லாமே நல்லா வந்துருச்சு. ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி. இந்த செடிகள்லாம் பதிய வச்சது கொக்கோபிட்டில் மட்டும்தான். நான் பதிய வைக்கிறதுக்கு எந்த மாதிரி கிளைகள் செலக்ட் பண்ணுறேங்கிறது இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி பதிய வைக்கிறதுக்கு கெட்டியான தண்டு வேண்டியதில்லை, நுனி குச்சி இருந்தால் போதும். அதுவும் எந்த மாதிரி இடத்துல எடுக்கணும்னா, நோட் பார்ட்டில், அதாவது கணு பிரிஞ்சு ஒரு கிளை மாதிரி பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த இடத்துல இணுங்கி எடுத்துக்கணும். இப்படி பண்ணுறதுனால தாய் செடிக்கும் இந்த பாதிப்பெல்லாம் வராது. இப்படி இணுங்கி எடுத்த கிளையிலேருந்து கடைசி 2 இலையை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். எல்லா இலையும் ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்போ தான் மொட்டு வருதுன்னா அது எடுக்க வேண்டாம். பூத்து முடிஞ்சதில்ல அந்த கிளைகள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டில் எப்படி வேணாலும் வைக்கலாம். வெறும் மணலில் வைக்கலாம், ஏன் எம்சனில் கூட வைக்கலாம், இல்லை வெறும் கொக்குப்பிட்டில் மட்டும் வைக்கலாம், இல்லைனா மண்கலவை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதுலேயே வைக்கலாம். நான் ஆல்ரெடி க்ரோ பேக்கில் ஒன்றில் நட்டு விட்டுருக்கேன். ஜஸ்ட் கையில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு நம்ம எடுத்த மல்லிக்கிளையை வச்சு மூடி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம கிளைகள் செலக்ட் பண்ணுறதுலேயும் அதே போல் கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் தான் இருக்குது விஷயமே. இந்த செடியோட க்ரோத்தை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்.